இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் தான். ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி இருந்தா நல்லா. இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் தானே பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் டே ஷட் டவுன் போல. ஸோ கைஸ், இந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிப்போட ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். மேடம் ரெடி? ரெடி. நீங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தையே காணுமே உங்களுக்குலாம். நானும் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்காங்க. இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஆக்ஷன். எப்படி எல்லாரும் நல்லபடியா போய் சேரணும். சாமி கும்பிடுங்க. என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாடுறா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு vlog வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனலில் இந்த ஒரு vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டியூப்பரான ஒரு vlogன்னு சொல்லலாம். நாளைக்கு நாம் வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயும் பெருசாக போகலை. இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக வந்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏற்காடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த vlog வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சாரி நான் வந்து எத்தனை பேர் கூட போகிறோம் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. பாருங்கள், நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து, 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நாங்கள் 5 பேருமே சேர்ந்து ஒரு சில பிளான் போட்டிருந்தோம். ஒன் டே வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் தான். பட் ஒன் டே ட்ரிப்பில் நாங்கள் வந்து ஒரு பெரிய காட்டேஜ் மாதிரி புக் பண்ணிவிட்டு அங்கே ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஒன் டே எப்படி போகுது, நாங்களாம் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நைட் 11:30 பக்கம் ஆகுது. நான் இன்னும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னும் திங்ஸே வந்து எடுத்து வைக்கல, அப்படியே வந்து இருக்கேன். ஸோ இப்போ திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து நம்ம ஒரு 10:30 11 o'clock மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அந்த ஒர்க்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எனக்கே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த vlog வந்து எப்படி போக போகுது, இந்த ட்ரிப் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ஸ்டே டியூன் கைஸ், கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் vlogs வந்துகிட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் எடுத்த கிளிப்ஸ் தான். ட்ரிப்புக்கு போடுறதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சூட் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைச்சிருந்ததுனால இதை வந்து வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் ஏற்காடுக்கு எப்படிலாம் ரெடி ஆகுறோம் அண்ட் எங்கெல்லாம் போகிறோம், எப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு ஏற்காட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்காக இருக்கேன். இதுதான் நாளைக்கு நான் போட்டுக்க போகிற அவுட்ஃபிட். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதில் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நாளைக்கு போட போகிறேன். நாளைக்கு முடிஞ்சால் வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி ஏதாவது ஷூட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு வேறு தெரியல. அதனால் இருக்கிற டைமை வச்சு நம்ம வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து இத்தனை ட்ரெஸ் தேவைப்படாது. பட் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஊட்டிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, என்ன தெரியல, இந்த தொப்பியெல்லாம் நாளைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நமக்கு குளிர்ச்சி அப்படின்னா நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். அண்டு ஏற்காடு தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம்.
ஸோ இந்த ஒரு தொப்பி குல்லா அண்ட் இந்த ஒரு ட்ரெஸ் வந்து நாளைக்கு நான் போட்டுக்க போகிறோம். அண்ட் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பேக் வந்து வெளியே வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் வந்து ப்ரஷ்ஷு அப்புறம் பேஸ்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து வெனஸ்டே மார்னிங்கில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பாத் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ என்னடா இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஷட் டவுன் போல். ஸோ அதனால் 9 o'clockலாம் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இது வந்து பிரச்சனையே கிடையாது. நம்மளே வந்து இன்னைக்கு டூர் போக போகிறோம். அதனால் கொஞ்சமாக வந்து நான் லைட்டாக மேக்கப் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ வாங்க ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து ஒரு கடைக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறோம். சேலமில் வந்து வந்தா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி வந்து நான் அங்கே இந்த ஐப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பண்ணிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐயோ, இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் ஷேர் தான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து ஆஃபர் வந்து இந்த வீக் எத்தனை வந்து ஓகே ஆஃபர் வந்து ஒரு ஃப்ரைடே வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஹேர் கட் பண்ணாலும் 199 சம்திங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஹேர் கட் வந்து எனக்கு பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க இன்னும் ஏதோ ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே டைரெக்டாக ஏற்காடு போகிறது தான். ஸோ இப்போ மார்னிங்கில் அதுதான் பிளான். இப்போ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே போகும்போது நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து vlogல எடுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கிட்ட வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எடிட் பண்ணாமையே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்போ போஸ்ட் பண்ண போறேன்னு தெரியல. அண்ட் இந்த ஃபோனில் வந்து இன்னும் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். ரொம்ப வந்து லென்த்தியாக கொண்டு போகாமல் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்ட் 1 பார்ட் 2 உட்காந்து நான் போடுறேன். பட் ஹலோ கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ குட்டியாக லைட்டாக மட்டும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. மற்றபடி நான் எதுவுமே பண்ணல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அப்படியே காய விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து போக வேண்டியது தான். என்னோட அவுட்ஃபிட் இதுதான். உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் எல்லாம். நம்மளோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இருட்டாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ வேறு முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போகும்போது அப்படியே வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ கைஸ், இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிப்போட ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது வெளியூர் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பேக் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் வந்து பேக் பண்ணும்போது எப்பயுமே அமௌண்ட்டை வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை இந்த மாதிரி பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இன்னும் சில அமௌண்ட் ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் அப்படிங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாக்குள்ளே பர்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மணி எல்லாத்தையுமே வந்து உங்கள் பேக்கில் உங்களுக்கு நல்லா அடியில் பேக்கில் வச்சுருங்க. அல்லது வந்து வேறு எதாவது பர்ஸ்குள்ளே உள்ளே போட்டு பேக்குள்ளே வச்சு நீங்கள் ஷோல்டரில் மாட்டிக்கோங்க. ஸோ எல்லா காசுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸ்குள்ளே வைக்க வேண்டாம். ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பர் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவோம். அதனால் இதை ஷேர் பண்ணணுமேன்னு சொல்லி நினச்சி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து மார்னிங்கில் எடுத்து வைக்க வேண்டிய சோப்பு, ப்ரஷ்ஷு இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டோம்.
இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான். 1 hour later. மேடம் ரெடி? நீங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தையே காணுமே உங்களுக்குலாம். நானும் வருவேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்தா வேட்டுமோ அப்படிங்கிற ஒரு ஹேர் கட் ஷாப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ நேற்றே வந்து ஐப்ரோஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்து போகும் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணிட்டோம்னா ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹேரை செட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும். ஏற்கனவே வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மீபூவில் போய் ஹேர் கட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஹேரே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் அகெயின் ஹேர் வந்து வளர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து அதை விட ஒரு இன்ச்சு மட்டும் கொஞ்சம் குட்டியாக வந்து லென்த் கம்மி பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த கடையில் புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு 10 days 1 month தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆஃபருமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் ட்ரிப் தான் போகிறோம், கொஞ்சம் ஹேர்லாம் செட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹேர் கட் பண்ணுறது அப்புறம் ஸ்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஹேர் கட் பண்ணிவிட்டு நானும் வந்து ஹேர் செட் பண்ணிட்டேன். என்னோட இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபைனலி நாங்கள் எல்லாரும் அழகாக ஹேர் கட் பண்ணுறது ஹேர் ஸ்பா பண்ணுறது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து வரத்துக்குள்ளேயே ஒரு 2 hours பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ண அந்த ஒரு காட்டேஜ் வந்து ஒரு 1 o'clock to 2 o'clock நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் இங்கே வந்து 3 o'clock தான் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கார் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock சம்திங் தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். நாம் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம லேட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த கடையிலையும் வந்து ஆஃபர் அப்படிங்கனால பயங்கரமாக கூட்டம் இருந்ததுனால எங்களுக்கும் வேறு வழி தெரியல. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் ஓகே ஃபைன் இங்கே தானே போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 3:30 4 o'clock தான் போய் அங்கே செக்இன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து அங்கே மழையும் வேற வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி ஓகே இந்த கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்து அந்த ஒரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏற்காடு வந்து சேர்ந்துட்டோம். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஏற்காட்டிலேருந்து நம்ம புக் பண்ண அந்த காட்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஃபோர் சீசன் லீ ராயல் ஹாஸ்பிட்டலின் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கன்ஃபார்மாக இதோட நேம் வந்து அப்ராச்மெண்ட்டாக இதுவான்னு தெரியல. ஏன்னா அங்கே எல்லா ஹோட்டலுமே ஒரே மாதிரி நேமில் வந்தாமல் இருந்தது. ஐயோ பழிக்கு தான் முடிஞ்சு போச்சு சோனி.
ஏற்காடு ட்ரிப்க்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு குட்டியான ஒரு ரூம் டூர் பார்க்கலாம். உள்ள போலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஸ்டே பண்ண போகிற ரூமு. ஒயிட் கலர் ஸ்க்ரீன் அண்ட் பெட்ஷீட். ஒன்றுமே இல்லை, நம்ம எதாவது வச்சுக்கலாம். ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் இது செகண்ட். ஹாய், அங்க ஒரு யூடியூபர் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஓகேங்க, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். இதுல வந்து 2 பேர் தூங்கலாம், 3 பேர் தூங்கலாம், இல்ல தூங்காம கூட இருக்கலாம். வாவ், ஒயிட் ஸ்கிரீன் ஆல பைய கூட இன்னும் வைக்காம நான் உட்காந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பாருங்க guys. எங்க போறீங்க? நல்ல பெரிய பாத்ரூமா இருக்கு பாருங்க guys. சூப்பரா இருக்கு. ஹாய், போங்க. இங்க ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டை ஓபன் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. யார் அந்த பேக் வந்து உள்ள வச்சது? இது வந்து ஒரு சின்ன என்னது சேஃப்டி லாக்கர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து வைஃபை அண்ட் எடுக்கலாங்க கைஸ். அந்த ரூம் டூர் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் அந்த மூமெண்ட்டில் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது அப்போ அந்த வீடியோவில் தான் தெரியும். அப்படிங்கிறனால ஓகே அதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே நார்மலாக வந்து என்னோட வாய்ஸ்லேயே விட்டுட்டேன். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அக்கா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூமோட அந்த அட்மாஸ்பியரே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு கொடுத்துருந்தாங்க. இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நாங்க வந்த உடனே கொஞ்சம் ரூம் எல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு எங்களோட திங்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து அப்படியே வெளியே வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்துட்டோம். அண்ட் நாங்க பிளான் பண்ணியிருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நாங்க ஏற்காட்டுல ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரது தான் எங்க பிளான். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹோட்டல், இவ்வளோ பெரிய ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஒரு வீடியோலயே எல்லாத்தையுமே கொடுத்துடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து மனசே வரல, ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. என்னால் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி காட்ட முடியாது. கிட்டத்தட்ட 1 hour 2 hours பார்க்கலாம் வீடியோ போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சுருக்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதுவே வந்து பெரிய வீடியோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன சேட்டப் பண்ணோம், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ விட பார்ட் 2 வீடியோவில் தான் கண்டிப்பாக பயங்கர எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டே டியூன்.